பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் அதிகாரங்கள் 11 முதல் 15 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 11ஆம் அதிகாரத்திலே பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோடு போஜனம் பண்ணினீர் என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணினார்கள். பேதுரு எல்லா காரியங்களையும் அங்கே விளக்கி சொல்லுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து அந்தியோகியா திருச்சபையிலே நடைபெறான காரியங்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்கே எப்படி பரிசுத்த ஆவியானவர் அங்கே செயலாற்றுகிறார் என்பதை அங்கே குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். விசேஷமாய் பர்னபா என்று சொல்லப்படுதான அந்த மனிதரை குறித்து நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவராயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லி பர்னபாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 12வது அதிகாரத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாய் யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். தொடர்ந்து பேதுருவையும் பிடித்து சிறைச்சாலையிலே கொலை செய்யும்படியாக போட்டுவிட்டான். அப்பொழுது சபையார் ஊக்கமாக ஜெபித்த பொழுது பரலோகத்திலிருந்து தேவதூதன் இறங்கி வந்து பேதுருவை விடுதலை பண்ணுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து அந்த ஏரோதுவே தேவதூதனால் அங்கு அடித்து கொல்லப்படுகிற காரியத்தையும் அங்கே நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு மகிமை செலுத்தாவினால் கர்த்தருடைய தூதன் அடித்தான், அவன் பிடிபிடித்து செத்தான் என்று ஏரோதுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 13வது அதிகாரத்திலே பர்னபாவும் சவுலும் அந்தியோகியா பட்டண சபையிலே அங்கே அனுப்பப்படுகிறதான காரியத்தை குறித்து பார்க்க பரிசுத்த ஆவியானவர் உபவாசித்து ஜபிக்கும் பொழுது அங்கே யார் யாரெல்லாம் எங்கள் ஊழியத்துக்கு செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தெளிவுபடுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. சீப்பூர் தீவுக்கு போவதை எல்லாம் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பிதிசியாவில் அந்தியோகியாவில் நடக்கிறதான காரியங்கள் அங்கேயும் அங்கே எல்லா காரியங்களையும் விளக்கமாக எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 14வது அதிகாரத்திலே இக்கோனியாவில் நடைபெறுதான காரியங்கள், அதோடு கூட லீஸ்திரா, தெர்பை ஆகிய இடங்களில் ஊழியம் செய்யப்படுகிற ஊழியங்கள், சிரியாவிலிருந்து அந்தியாவுக்கு திரும்பி வந்து அங்கு செய்யப்படுதான ஊழியங்கள் ஆகியவற்றையும் நாம் பார்க்கிறோம். 15வது அதிகாரத்திலே எருசலேமில் ஆலோசனை பண்ணுகிற காரியங்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே பவுல் பர்னபா என்பவர்களுடைய வாக்குவாதம் தர்க்கமும் உண்டாகி அங்கே அவர்கள் அந்த காரியங்கள் குறித்து பேசுவதை குறித்து பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்லாமல் பிரஜாதியான விசுவாசிகளுக்கு ஆலோசனைக்குரிய குழுவினர் எழுதிய கடிதத்தையும் இந்த 15வது அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் பர்னபா அவர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு உண்டாகிறதை குறித்தும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். இந்த வசனங்களை தியானித்து சர்வமுள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம். உன்னதனான தேவன் தாமே மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.